லாஸ்ட் டேல இருந்து நம்ம ரொம்ப பரபரப்பா பேசுறது ஒரு போராட்டம் அப்படின்னு நடந்தது வந்துட்டு 1000 crores அகேன்ஸ்டா இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு, அதுக்காக அகேன்ஸ்டா நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பண்ணதுல, அவங்க அரெஸ்ட் பண்ணதுல, இது எல்லாமே போக ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசும்போது டிவிக்கு விஜய் சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு வந்து, நீங்க எல்லாம் வந்து நாடகம் ஆடுறீங்க, நீங்க எல்லாரும் ஒண்ணுதான், பட் அங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நாடகத்தை நிறுத்திட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் அவர்கள் சொன்ன அந்த ஒரு அறிக்கையை கேள்விப்பட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு அண்ணாமலை பேசினார் பாருங்க. நடிகைகளோட இடுப்ப கிள்ளி தான் வந்து பாலிடிக்ஸா, இது பேர் தான் பாலிடிக்ஸா, ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றீங்க, களத்துக்கு வாங்க அப்படின்றதுலாம் அவர் பேசின இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி அவர் பண்ண ஒரு விஷயத்தை தாண்டி இந்த விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்கா பேசும் பொருளா எல்லாருமே பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு மாறி போச்சு. ஸோ இந்த இஷ்யூ பத்தி பாத்தீங்கன்னா, என்ன வழக்கம் போல வந்துட்டு அறிக்கையை கொடுத்துட்டாரு, இவர் பேசுறதுக்கு அவர் அமைதியா தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஸோ டிவிக்கு விஜய் அவர்கள் வாயை திறக்கல அப்படின்னாலும் ரமேஷ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலைக்கு வந்துட்டு லண்டன்ல போய் படிச்சும் கூட எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவர் கத்துக்கவே இல்லையா, ஒரு மாணவர்கள் மாதிரி நீங்க வந்துட்டு அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சராசரியான நார்மலான ஒரு மரியாதையை கூட கொடுக்க தெரியாதவர் அண்ணாமலை. இவர் எப்படி இருக்காரு பாருங்க, இவர் ஐபிஎஸ்ஆ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கொஸ்டினை கேட்டுட்டேன். ஸோ அவர் வந்துட்டு 2026ல இப்போ நான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற அண்ணாமலை கொஞ்சம் கூட பகுத்தறிவு தெரியாம, எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில பேசணும், இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு நாகரிகம் இல்லாம பேசுற அண்ணாமலைக்கு 2026ல மக்களே முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன மாதிரி பாயிண்ட்னு தெரியல. சோ நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொல்லல, பிஜேபி தான் வரணும் அப்படின்லாம் நான் சொல்லல. எனிவே இப்போ இந்த போராட்டம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போராட்டம். பிகாஸ் அது வந்து ஒரு மக்களுடைய பணம், மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு விஷயம், வரி பணம் அப்படின்றதுனால எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு பர்சன் நின்று போராடுறாங்க அப்படின்னும் போது நீங்க யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள குத்திருக்கணும். தேவையா இல்லாம இவரு குத்துனதுனாலதான் இவர் திரும்பவும் ஆக்ரோஷம் ஆயிட்டார். ஆல்ரெடி அவர் வந்து ஒரு மனுஷனா பல டென்ஷன், ஏன்னா போராட்டம்னு சொல்லி அதை பண்ண முடியாம 6 மணிக்கு மகளிரெல்லாம் வெளியே விடணும் அப்படின்றது தெரியாம அவங்கள வந்து 7 வரைக்கும் அங்கேயே நிக்க வச்சு நிறைய பிரச்சனைகள் ப்ரெஷர்ல இருக்கும்போது இந்த ஒரு அறிக்கையினால அவர் இன்னும் டென்ஷன் ஆயிட்டாரு. கரெக்டா? என்னதான் இருந்தாலும் அவர் யோசிச்சு பேசிக்கணும் சொல்றதெல்லாம் பாயிண்ட் தான். ஆனா வந்து உங்களுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேஸ் சொன்னது இவரும் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஆஸ் பிஃபோர் எனக்குன்னு சில மரியாதைகள் இருந்தது அவர் மேல, விஜய் அவர்கள் மேல, பட் இப்ப அதை குறைச்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. சோ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட இந்த விஷயமும் அந்த அறிக்கையில வந்த விஷயமும் கரெக்டா நினைக்கிறீங்களா அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுக்கு நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும், நான் இவங்களுக்கு தான் பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு இந்த கட்சியை பிடிக்காது, அவங்க நல்லதே பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது கரெக்டா தப்பான உங்களோட மைண்டுக்குன்னு சிலது தெரியும். நம்மளோட எல்லாத்தையும் தாண்டி இது நடக்கிறது சரி தப்புன்னு. சோ அந்த மாதிரி இவங்க பண்ணத விஷயங்கள் கரெக்டா தப்பா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். அப் டு டேட் நடக்கிற எல்லாத்தையுமே குட்டி குட்டியா நான் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு தான் இந்த சேனல். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.